ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த பண மூட்டையை தொட்ட உனக்காகவே நாளைக்கு விடியல்ல நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டசாலியாக உன்னை மாற்றி காட்ட போகிறேன். ஆமேன் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ இடைஞ்சல்களும் பிரச்சனைகள் இருந்த போதும் அது அத்தனையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு மறக்காம தினமும் என்னை பிரார்த்தனை செய்தாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் எவ்வளவோ சோகங்கள் சூழ்ந்திருந்த போதும் என்னை நினச்சிக்கிட்டு கண் ஈரத்தோட கண் கலங்கிக்கிட்டு மன நிம்மதிக்காக நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இந்த சாயப்பா வீணாகி போக விட்டுட மாட்டேன். அதனால தான் இப்போது உனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்க ஓடி வந்திருக்கேன். இரவோடு இரவாக நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து நாளைய நாளை உனக்கு நல்ல நாளாக மாற்றி காட்ட போகிறேன். பல மடங்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நல்ல நலனையும் ஆரோக்கியத்தையும் நாளைக்கே உன் வாழ்க்கையில் நிரப்பிடுறேன் என் தங்கமே. உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நீ எனக்கு கொடுத்த காணிக்கையாக நான் எடுத்துக்கிட்டு அதற்கு ஈடாக உனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். பகலெல்லாம் வேலை வேலைன்னு எங்கெங்கேயோ அலைஞ்சு ஓடி திரியிற, சரி பகலெல்லாம் வேலை செய்ய இரவாவது கொஞ்சம் தூங்கி ஓய்வெடுத்து நிம்மதியாக இருப்பேன்னு பார்த்தா இரவு பொழுதிலும் எதையாவது யோசித்து கவலைப்பட்டு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருக்க. உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் உன் மனசு அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வாழ்க்கையில் எப்போதோ நடந்த துன்பங்களையே மறுபடியும் மறுபடியும் ஆசை போட்டு உன்னை உறங்க விடாமல் வதைக்கிறதல்லவா? அதனால தான் இப்போது இன்று இரவு நீ எதையுமே யோசிக்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்குன்னு சொல்கிறதுக்காக இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்தேன். உன்னுடைய கவலைகளை நினச்சி உன் உடல் ஆரோக்கியத்தை கூட நீ கவனிக்காமல் உன்னை நீயே தண்டிச்சுக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? இந்த சாயப்பா நானும் பல வழிகளில் வந்து உனக்கு ஆறுதலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை பாதுகாத்து என் அருளையும் அள்ளித்தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக தோளோடு தோள் கொடுத்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ சிந்தும் கண்ணீரை தொடச்சி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் வருத்தங்களையும் நான் அறிவேன் செல்லமே. பல வழிகளில் நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ கண்ணீர் வடிக்கிறதால இங்கு எதுவும் மாற போகிறதில்ல. முதல்ல கண்ணீர் வடிக்கிறதையும் கவலைப்படுறதையும் நிறுத்திட்டு வெளியே வா. உன் மனசை சந்தோஷப்படுத்தும் விதமாக இந்த சாயப்பா பல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்து. உனக்காக நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சந்தோஷத்தை கொடுப்பேனே செல்லமே. நான் உனக்குள்ளேயே இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து எந்த கவலையும் இல்லாத சந்தோஷமான மனசோட நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். என் கடைக்கன் பார்வை உன் மீது விழும் அந்த நொடியே எல்லா தடைகளும் கரைஞ்சு போயிடும். இந்த சாயப்பாவின் அருளால் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு நல்ல விடியலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. என் மேலே நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடச்சிடும். நீ நல்லா சிந்திக்கணும், நல்லபடியாக வாழணுன்றதன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. நல்ல சிந்தனைகளை உனக்கு கொடுத்து தெளிவுபடுத்தி உன்னை பாதுகாத்து உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் அழகாக நடத்தி கொடுக்குறேன். ரொம்ப நாளாக உனக்கு உடம்பு அடிக்கடி ஏதாவது சரியில்லாமல் போயிடுது. பண செலவு செஞ்சாலும் கூட ஆரோக்கியம் திரும்ப வரவில்லை அல்லவா? சாயப்பா, நான் தினமும் உங்களை நம்பி தான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் எனக்கு எதுவும் நல்ல பலனை கொடுக்க மாட்டீங்களே, நல்ல பதில் சொல்ல மாட்டீங்களேன்னு நீ மனசு உடைஞ்சு என்னை நோக்கி அழுது வேண்டுகிறாய் அல்லவா? கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் உடல்நலக்குறைவும் சுபகாரியங்கள் தள்ளி போகும் சூழ்நிலையும்
சீக்கிரமே சரியாகி உனக்கு நல்ல ஆரோக்கியமும் உண்டாகும். உன் வீட்டில் நல்ல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடக்கும். உன் துன்பத்தை தாண்டி இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில பேருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்து பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு பண கஷ்டம் பண பிரச்சனைன்னு ஏதாவது வரும். சில பேருக்கு மனசு சரியில்லைன்னு மனசு மூலமாக பிரச்சனை வரும். ஆனால் நீ இது மூணையுமே ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பண கஷ்டம் மன கஷ்டம் உடல் கஷ்டம்னு இது மூணும் ஒரே நேரத்தில் வந்திருந்தாலும் நீ என்னையே நம்பி காத்திருக்கிறாய் அல்லவா? சாயப்பா என்னை காப்பாத்துங்கன்னு நீ என்னை நம்பி கேட்ட பிறகு நான் எப்படி உனக்கு நல்லதை செய்யாமல் இருப்பேன்? இதோ நீ செஞ்ச பெரிய புண்ணியத்துக்காகவும் நீ செஞ்ச பல உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா நானே உனக்கு நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் உடம்பு சரியாயிடும். உன் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். சில சமயத்தில் உன் மனசு தெளிவில்லாமல் அலைபாய்வது எனக்கு தெரியும். காரணம் இல்லாமல் பயப்படுற பதட்டப்படுற அடிக்கடி எதையாவது நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்கு இப்போது இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் மாறுபாட்டை கொண்டு வரப்போகிறேன். நீ மனசு சோர்ந்து போயிருக்கதால தான் வெளியில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இன்னும் உன்னை குழப்பமாக்கி பயமுறுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. சில விஷயங்கள் உன் மனசை போட்டு குழப்பி உன்னை பயமுறுத்தும் போது அந்த நேரத்தில் நீ பயப்படாமல் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு என்னை மனசில் நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறேன். யாருக்கும் துன்பம் தர நினைக்காத நல்ல மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு நானே வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். சொல்ல முடியாத சுமையோடும் பகிர முடியாத கண்ணீரோடும் உன்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லையோன்ற தனிமையோடும் நீ மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு வாழ்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது என் செல்லமே. யாருக்கிட்டையும் உன் கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் உன் வலியையும் வெளிக்காட்டாமல் மறைக்க கற்றுக்கிட்டதால தானே இந்த உலகம் என்னவோ உன்னை ரொம்ப தைரியமுள்ள வலுவான ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ எவ்வளோ மனசு இலகிய பிள்ளை, அப்பாவி பிள்ளை, பயந்த சுபாவம்னு எனக்கு தான் தெரியும். உன் அமைதி கொள்ள எத்தனை போராட்டங்கள் மறைஞ்சு கிடக்குதுன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி உன் நல்ல மனசுக்கு நிம்மதியை கொடுப்பதற்காகவே நான் வந்திருக்கேன். இரவோடு இரவாக உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் போக்கி நாளைய பொழுதை உனக்கு நல்ல பொழுதாக ஆக்கி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எடுக்கிற ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் திசையை மாற்றுவதாக அமையும். நீ எந்த விஷயத்திலுமே அதிகமாக யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல வாய்ப்புகளை நானே உருவாக்கி தருவேன் என் செல்லமே. உன் மனசு சொல்கிறத கேட்டு நீ மன தைரியத்தோடு வாழ பழகு. உன் உள்ளத்தில் வரக்கூடிய உண்மை குரலாக இந்த சாயப்பா இருந்து நீ முன்னேறதுக்கான நல்ல வழிகளை காட்டி கண்டிப்பாக உன்னை வெற்றியின் பாதையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். வெற்றிங்கிறது பெரிய அறிவாளிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை. நீ துணிச்சலான முடிவை தைரியமாக எடுத்து வேலை செய்யும் போது உன் வாழ்க்கையிலையும் வெற்றி வந்து சேரும். எந்த உறவுகள் புதிதாக உன்னை நோக்கி வந்தாலும் அல்லது உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அதுக்காக கவலைப்படாத, பயப்படாத. பயத்தை தாண்டி நீ தைரியமாக இருந்தீனா அதன் மூலமாக நீ எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்திடும் என் செல்லமே. எந்த விஷயத்திலும் நீ தாமதம் செஞ்சினா வாழ்க்கை உன்னை பின்னுக்கு தள்ள ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக துணிச்சலாக கையாள பழகிக்கோ. நீ நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா நானும் உனக்கு வழிகாட்டுறேன். அதற்கு ஆரம்பமாக தான் நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டத்தை நாளைக்கு உன் வீட்டுக்கே வந்து உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ முன்னேற தயாராக இருந்தீனா அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியின் ஆரம்பமாக மாறி போகும். இப்போது உன் மனசில் இருந்த குழப்பங்களை சரி செஞ்சு உன் சோர்வையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நினைக்கிற அளவுக்கு
நீ ஒன்றும் பலவீனமான ஆள் கிடையாது. உன்னை உடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் உடைச்செறிஞ்சு உனக்கான மன தைரியத்தை கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உனக்கு வெளிச்சம் நிறைஞ்ச பாதையை தரப்போறேன்.